மீண்டும் மீண்டும் எழும் வடகலை தென்கலை பிரிவினர் பிரச்சினை. கோவிலிலேயே போலீஸ் கண்முன்னே அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம். முடிவுக்கு வராமல் தொடரும் பின்னணி என்ன? நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் துப்புள் வேதாந்த தேசிகர் மங்களாசாசன உற்சவம் நடைபெற்றுள்ளது. அப்போது காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலுக்கு வருகை தந்த வேதாந்த தேசிகர் முன்பு தாத்தாச்சாரியர்கள் வகையராவினர் மற்றும் வடகலை பிரிவினர் சோஸ்திர பாடல் பாடுவது மரபாகும். இந்நிலையில் வேதாந்த தேசிகர் முன்பு தாத்தாச்சாரியர்கள் வடகலை பிரிவினர் ஸ்தோத்திர பாடல் பாடிய நிலையில் மணவாள மாமுனிகளை ஆச்சாரியராக கொண்ட தென்கலை பிரிவினரும் ஸ்தோத்திர பாடல்களை பாட முற்பட்டுள்ளனர். அப்போது வேதாந்த தேசிகரை ஆச்சாரியராக கொண்ட வடகலை பிரிவினர் தென்கலை பிரிவினரை சோஸ்திர பாடலை பாட எவ்வாறு அனுமதிக்கலாம் என்று திடீரென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மேலும் கோவில் நிர்வாக அறங்காவலரும் உதவி ஆணையாளருமான ராஜலட்சுமியிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு சுமூக பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர். அப்போதும் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.